வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜியா தமிழ் கேமிங். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விச் கிரை சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு கேம் வரும் அப்படின்னு. ஏன்னா பார்ட் 1 வித் ஸ்டோரி என்ன ஆகும் அப்படின்னே தெரியல. ஸோ ஸ்டோரிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணதே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் நேம் கொடுக்க சொன்னாங்க. ஸோ நம்ம சேனல் நேமை நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த சாப்டர் 2 த ரெட் ஹுட் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சாப்டர் 1 வந்து நம்மகிட்ட ஒரு பொண்ணு வந்து நம்மகிட்ட பேசும். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மகிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசும். அந்த பொண்ணு சொல்கிறா, ஹாய் என் பேர் கிரீட்டல், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குறா. கேட்டோடனே இவன் சொல்கிறான், நான் ஒரு அவுட் சைடர், நான் தெரியாமல் இந்த விச்சோட ஹவுஸ்க்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே என்ன விச் ஹவுஸா, அது ரொம்ப பயங்கரமான ஹவுஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. அந்த கேட்ட உடனே இந்த டிம்மி ரொம்ப அழுறான். அதோட நீ அழாத, இங்கே வந்து இந்த இடம் வந்து இந்த வேர்ல்டு வந்து ஒரு 5 சீட்ஸால் மேடாயிருக்கு. இந்த சீட்ஸை 5 சீட்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போயிடலாம். நம்ம 5 சீட்ஸில் ஒரு சீட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது அப்படின்னா உன் கையில் இருக்கிற மந்திரக்கோள், அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சீடு. அங்கே ஒரு புஷ்ஷஸ்லாம் நிறைய இருக்குது பார்த்தியா, அந்த இடத்துல வந்து ஒரு பாதை போதா, அந்த இடத்துக்குள்ளே தான் செகண்ட் சீடு இருக்கும், போய் கண்டுபிடிச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்களா, இந்த ஸ்டோரி வந்து என்ன ஆகுதுன்னு தெரில. சரி வாங்க பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சைடில் ஒரு புக்கு மாதிரி இருக்குது. என்ன புக்கு? கைஸ், நம்ம இது வந்து நம்ம மேஜிக் புக்கு. ஃபஸ்ட் நம்ம இடி மேஜிக், செகண்ட் நம்ம பாம்பு மேஜிக். ஸோ இதெல்லாம் போன சாப்டரில் நம்ம கண்டுபிடிச்சது. பார்த்திங்களா, அந்த ஏரியாவே பார்க்க ஒரு காடு மாதிரி இருக்குது. போன சாப்டர் வெறும் வீடு மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு வெல்கம் போர்டு போட்டிருக்காங்க. ஓகே, அப்புறம் இங்கே ஏதோ போஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. என்ன ஓப்பன் பண்ண முடியல. இந்த கேமை வந்து எக்ஸ்ட்ரீம் மோடில் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஓப்பன் பண்ண முடியும் போல். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இந்த பூச்சட்டியை வந்து தள்ளி விட்டோன்னா அங்கே ஒரு கீ இருந்துச்சு. அந்த கீ எடுத்து இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி நம்ம மேலே போகலாம். மேலே போயிட்டு இந்த சைடு வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்குது, அதை பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி வந்து உட்காந்துட்ருக்கு. ஸோ மீதி பிக்சர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன அப்படின்னா இந்த சைடு ஒரு கதவு இருக்குது. அந்த கதவை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பீரோல் மாதிரி இருக்குது. அந்த பீரோல் வந்து பூட்டு போட்டிருக்கு. அது வந்து என்ன லாக், இது ப்ளூ பேட்லாக். அப்புறம் நம்மளுக்கு ப்ளூ பேட்லாக் கீ வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் அடுத்து இங்கே ஒரு கிராங்க் இருக்குது. கிராங்க் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு ஏணியில் ஒரு பாதை போகுது. அப்புறம் வந்து இந்த கிராங்க் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும் ஒரு இடத்துல. ஓகே கைஸ், இப்போ போவோம். இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னா கிளவி பார்த்துருச்சு கைஸ். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த சைடு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு வீட்டை சுற்றிட்டு அப்படி நேராக போவோம். போயிட்டுருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மலை மாதிரி ஏறுற மாதிரி இருக்கும் தெரியுமா. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறுக்குள்ளே வந்து இந்த கிராங்கை போட்டு நம்ம திருக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாம்பு இருக்குது பாருங்கள். பாம்புக்கு வந்து பாம்பை கைராக்கிறதுக்கு நம்ம என்ன மேஜிக் போடணும், பாம்பு மேஜிக். ஸோ இப்போ வந்து இந்த பாம்பு மேஜிக் போட்டோம். அந்த பாம்பு வந்து கயிறாக மாறிடுச்சு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கிராங்க் இருக்குது. இந்த கிராங்க் எடுத்துகிட்டு போய் இந்த கிணறுல மாட்டி விட்டு ஒரு திருக்குவோம். ஓகே கைஸ், இப்போ திருப்புவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து திருக்கியாச்சு. இப்போ வந்து பக்கெட் வெளியே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து இந்த பாம்பை கயிறாக்கணும் தெரியுமா, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சிசர் கிடைக்கும். இந்த சிசரை எடுத்துக்கோங்க. இந்த சிசரை வச்சு ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த இப்போ மேலே இருக்கோமா, ஒரு மலை மாதிரி இருக்குது. அந்த மலைக்கு நம்ம மேலே இருக்கோம். ஸோ இப்போ கீழே இறங்கி வந்துடுவோம். கீழே இறங்கி வந்துட்டிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு பாதை போகும். ஓகே, இப்படி நம்ம அப்படி போகிறத விட நம்ம இந்த கிளவி பார்த்துருச்சு அதை வேறு. சரி கைஸ், இப்போ நம்ம இப்படி போவோம். இது வந்து இந்த ஒரு மரம் மாதிரி இருக்குது தெரியுமா, அந்த மரத்துக்குள்ளே கூடி போகணும். போனீங்க அப்படின்னா இந்த சைடு வந்துடுங்க. வந்துட்டு இங்கே ஒரு என்னது இது பீஸ் ஆஃப் பெயிண்டிங்னு ஒரு பெயிண்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணணும். இதுக்கு தான் நம்ம சிசர் கொண்டு வந்தோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இந்த சிசரை கொண்டு போய் நம்ம வந்து இந்த கேட் இருக்குது தெரியுமா, அந்த கேட்டு வாசலில் போட்டுருவோம். ஏன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்கிறனால அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் அடுத்து இங்கே க்ரோபார் எடுத்துருவோம். ஸோ க்ரோபார் எடுத்துகிட்டு போய் வெளியே போகணும். ஸோ கைஸ், நான் சொல்ல மாதிரி இன்னும் நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கிளவி வந்துருச்சு பாருங்கள். ஸோ கிளவி பாருங்கள், அந்த மூஞ்சி பாருங்கள், கேட்டுக்குள்ளே கூடி மூஞ்சி வருது. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகுது கைஸ். இங்கே பாருங்கள், அப்படியே ஆமை மாதிரி நடந்து போகுது. நான் அதை அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்து இந்த கிளவி வந்து சரி வெளியே போயிடுச்சு. இங்கே வந்து
பக்கத்தில் வந்தால் தான் அந்த கிளவி எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுது. இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி பனி மாதிரி ஒரு வெள்ளை கலரில் இருக்குது அப்படிங்கிறனால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அதில் ஒரு 2 ஆணி இருந்துச்சு. அதை நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஷவல் கிடைக்கும். இந்த ஷவலை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ அந்த சைடில் வந்து டிக் அப்படின்னு போட்டிருந்துச்சு தெரியுமா, அந்த டிக்கு அப்படிங்கிற போட்டிருந்த இடத்துல வந்து நம்ம தோண்டணும்னு அர்த்தம் தான். இங்கே வந்து ஒரு பெரிய டிக் இருந்துச்சு. ஸோ அதை தோண்டியாச்சு. ஓகே கைஸ், தோண்டினதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படி சுற்றி போகிறதுக்கு பதிலாக நம்ம இப்படியே போயிடுவோம். இப்படி போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சரி மெயினாக போனோம் அப்படின்னா கிளவி பார்த்துரும். ஐயோ எப்படி போனாலும் பார்த்துருது. ஸோ பாருங்கள் கைஸ், பார்த்துருச்சு. இப்போ நம்ம எது வழியே வந்தோமோ அது வழியே திருப்பி போயிட வேண்டியதான். ஓகே கைஸ், போயிட்டு நிறைய இடத்துல இந்த மாதிரி டிக் டிக்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த இடத்துல இல்லாமல் தோண்டி தோண்டி பார்க்கணும். ஸோ அப்புறம் இங்கே ஒரு டிக் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள் கைஸ் டிக்கு. ஸோ இதை தோண்டுவோம். ப்ளூ கீ போடுங்க, வேறு லெவல். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் தோண்டினதுலேயே நமக்கு ப்ளூ கீ கிடச்சிருச்சு. ஸோ எல்லா தடவையும் இப்படி கிடைக்கும்னு இல்லை. ஸோ இந்த சைடு டிக் இருக்குது, நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல தான் நம்மளுக்கு ப்ளூ கீ அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஃபஸ்ட்லேயே, நம்மளுக்கு நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்து வந்து இந்த கிணத்துல வந்து பக்கெட் இருக்குது. பக்கெட்டு நம்ம எடுத்தோம் தெரியுமா ஃபஸ்ட்லேயே, அந்த பக்கெட்டை எடுத்துப்போம். எடுத்து ஒரு ரூம்குள்ளே போடணும். இப்போ நம்ம அந்த டிக்னு தோண்டணும் தெரியுமா, அந்த ரூம்குள்ளே தான் நம்ம இந்த பக்கெட்டை போடணும். ஸோ அப்போ எடுத்துகிட்டு போய் இந்த பக்கெட் அந்த ரூம்குள்ளே போட்டுருவோம். ஸோ நம்ம ஒரு பொருளாக எடுக்க ஒரு வேலையை முடிச்சிட்டோம் அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே பக்கெட்டை உள்ளே போட்டுருவோம். போட்டுட்டு இங்கே ஏணி படி மாதிரி மேலே ஏறுது பாருங்கள். சரி மேலே ஏறி போவோம். ஸோ ஜன்னல் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அந்த மரத்துக்களை உள்ள வழியில் நம்ம போனோம் தெரியுமா அந்த இடம். இது நம்ம புக் பேஜ் மாதிரி இருக்குது, ஒரு நாலேஜ் பேஜ். பாருங்கள் கைஸ், ஃபஸ்ட்டு மந்திரக்கோள் எடுக்கணும். எடுத்து ஒரு குட்டி ப்ளூ கலர் குட்டி செடியை போட்டு பாயிண்ட் பண்ணணும். பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த யூவை தலைகீழ போட்ட மாதிரி ஒரு மேஜிக்கை போட்டோம் அப்படின்னா செடி வளர்ந்துருது. பார்த்தீங்களா, இது நம்ம மேஜிக் இதில் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள் மேஜிக் புக்கில். ஸோ கைஸ் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா யூவை தலைகீழ போட்ட மாதிரி ஒரு மேஜிக் போடணும். மேஜிக் போனோம்னா குட்டியாக இருக்கிற செடி வளர்ந்துடும். ஸோ இந்த மேஜிக் நம்ம போய் எந்த செடி ஏதோ ப்ளூ கலர் பூ இருக்கிற செடியில் நம்ம போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இப்போ வந்து என்னென்னா அந்த செடி வந்து அந்த சைடு சுற்றி போடுறத விட நம்ம இப்படி ஷார்ட்கட் வழியாக போயிடுவோம். இதுவும் அவ்வளோ ஷார்ட்கட்லாம் கிடையாது, இதுவும் கொஞ்சம் லென்த்தான இதுதான். ஸோ அதுக்குள்ளே இந்த கிளவி வேறு பார்த்துருச்சு. எது வழியே வந்தோமோ அது வழியே திருப்பி வந்துட வேண்டியதுதான். ஸோ என்னன்னு தெரில கைஸ், வந்து நம்ம போகிற தடவைலாம் பார்த்துட்டே இருக்குது. இடத்துல நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணுமான்னு தெரில. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு அடுத்து இங்கே ஒரு பீஸ் ஆஃப் பெயிண்டிங் இருந்துச்சு தெரியுமா, அதை எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இந்த பெயிண்டிங் பார்ப்போம். என்ன கைஸ், ஒரு ஓனாய் ஃபோட்டோ இருக்குது, கில்லிட் போட்டிருக்கு. இவருங்க என்னமோ கில்லிட்னு போட்டிருக்கு, எதுக்கு போட்டிருக்காங்கன்னுலாம் தெரில. ஓகே கைஸ், இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஒரு ரூம், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பூத்தொட்டியை தள்ளி விட்டு ஒரு ரூம் ஓப்பன் பண்ணோம் தெரியுமா, அந்த ரூமில் தான் அதை யூஸ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறனால அது பக்கத்தில் போட்டு போயிடுவோம். ஓகே கைஸ், கிளவி இல்லை, நல்லா பார்த்து தான் போகணும். ஓகே, இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே நேராக உள்ளே போயிடுவோமா. பார்த்துருச்சு எங்கேயோ. ஷப்பா, இந்த கிளவி வச்சுட்டு சரி இப்போ இந்த வாசலே போட்டுருவோம் கைஸ். போட்டுட்டு அப்படியே ஒரு 2 வீட்டை 2 சுற்றுவோம். ஓகே கைஸ், அப்படியே இறங்கி 2 அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்படியே இந்த கிளவி பார்க்குறது நிப்பாட்டவே மாட்டேங்குது. இந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்கிறதுனால அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஓகே கைஸ், இப்போ இந்த கிளவி கொஞ்சம் சவுண்டு நின்றுச்சு. ஓகே கைஸ், அப்புறம் அந்த கிளவி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டா பேச்சான்னு தெரில. அந்த அங்கே நின்று ஷோ நானே போய் வம்பு வாங்கிக்கிட்டேன். அது அந்த சைடு இருந்துச்சு, அது பாட்டுக்கு அப்படியே பேர்ந்துருக்கும். நான் போய் அப்படியே பார்த்து மாட்டிக்கிட்டேன். ஓகே கைஸ், திருப்பி அந்த இடத்துக்கு போனோடனே ஓகே கைஸ், நம்ம சேனலில் யாரெல்லாம் லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல, இன்னும் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பாதி பேர் இப்போ பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணல தானே. இப்போ போய் எப்படி கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்களா. ஸோ இப்போ போய் லைக் பண்ணிட்டு வந்துருங்க கைஸ். அப்புறம் அந்த ப்ளூ கலர் பூ போட்டிருந்த செடி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே கைஸ், கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த மேஜிக் போட்டேன், அது ஓப்பன் ஆகி அதே மாதிரி செடி வளர்ந்துருச்சு கைஸ். பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருச்சு பாருங்கள். இதுதான் ஒரு ஸ்டோரி இருக்கும் கைஸ் இங்கிலீஷில். என்னது தான், ஜாக் அட் த பீன் ஸ்டாக். இந்த செடி தானே, ஒருத்தன் வந்து மேஜிக் பீன் புதைச்சி வைப்பான், அது வந்து ஒரு பெரிய செடியாக வளர்ந்துடும். அந்த கான்செப்ட் தான் இதுவும். ஓகே கைஸ், இதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு, அதுக்குள்ளே தாவி குதிக்கணும். குதிச்சுட்டு ஒரு பெட்டி இருந்துச்சு, இந்த பெட்டியை நவுட்டி விட்ருவோம். நவுட்டிட்டு இங்கே ஒரு ஏணிப்படி மாரி போகுது, அது எந்த சைடு போகுதுன்னு தெரில. என்ன இடம் இது? இது நம்ம அது என்ன பிக்சர் பீஸ் வைப்போம் தெரியுமா, அந்த இடம் தானே இது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பிக்சர் பீஸ் கொண்டு வந்தோன்னா அப்படியே வச்சுட்டு வந்துருந்துருக்கலாம். சரி ஓகே. அப்புறம் இங்கே ஒரு மேப் இருக்குது, 2 ரைட் அடுத்து ஒரு லெஃப்ட்
அடுத்து 2 ரைட். இதுதான் மேப்பு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காய்ஸ். அப்புறம் வந்து இந்த சைடு வந்து தாவி குதிச்சாச்சு. இப்போ இந்த கிளை வருதா வரலையான்னு பார்த்து பார்த்து போக வேண்டியதாக இருக்குது கைஸ். ஏன்னா திடீர்னு பார்த்துருச்சுன்னா அவ்வளோதான். அப்படிங்கிறனால பார்த்து போயிட்டுருக்கு. அந்த கிளவி இன்னும் இல்லை, நல்ல வேலை. ஓகே கைஸ், அப்படியே இறங்கியாச்சு. இறங்கிட்டு இந்த ஒரு சிசர் இருக்குது. இந்த சிசர் இங்கே தான் போட்டிருந்தோம். ஸோ இந்த சிசர் எடுத்துகிட்டு அடுத்து இந்த சைடு ஒரு டேஞ்சர்னு போட்ட மாதிரி ஒரு இடம் போகுது. ஃபஸ்ட்டு ரைட்டு, செகண்டு ரைட்டு, தேர்டு லெஃப்ட்டு, ஃபோர்த்து ரைட்டு, ஃபிஃப்த்து ரைட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம கரெக்டாக வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், நம்ம கரெக்டாக வந்துவிட்டோம். அப்புறம் இந்த சைடு போட்டிங்கன்னா அந்த பிரான்ச்சஸ் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இங்கே ஒரு கோடு போட்டிருப்பாங்க, 612. இதுதான் நம்ம கோடு. ஸோ இந்த கோடு எடுத்துகிட்டு போய் இந்த லாக்கரில் ஒரு பூட்டு போட்டிருக்கோம். ஸோ அந்த இதில் போடணும். ஃபஸ்ட்டு 6, நெக்ஸ்ட்டு 1, அடுத்து 2. ஓகே கைஸ், நல்ல ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடு போவோம். இது என்னது ஒரு இடம்? கைஸ், எலும்பு கூடலாம் இருக்குது பாருங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு அடுத்து இங்கே ஒரு இடம் போகுது. அப்படியே என்ன போயிட்டே இருக்குது, ஏன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன பீஸ் ஆஃப் பெயிண்டிங் இருக்குது கைஸ். ஸோ இதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, பின்னாடி ஹார்ட்டாக போட்டிருக்கு. சரி கைஸ், நெக்ஸ்ட்டு இந்த பெயிண்டிங் பீஸ் எல்லாம் கொண்டு போய் அதில் ஒட்ட வைக்கணும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இப்போ வந்து எது வழியாக வந்தோமே அது வழியாகவே அப்படியே திருப்பி பேக் போக வேண்டியது தான். ஓகே கைஸ், பிக்சர் பீஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறமா இப்போ என்ன வேலை அப்படின்னா, இந்த 3 பிக்சர் பீஸ் எடுத்தோம் தெரியுமா, அது 3த்தையும் ஒரே இடத்துல போய் அதில் ஸ்டிக் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இந்த கிளவி அந்த சைடு போகுது, பண்ணுவோமா? இந்த கிளவி இந்த சைடு போதா, நம்ம அந்த சைடு போய் உடனே எடுத்துக்கிட்டு போயிடுவோம். ஸோ அப்படின்னா பாருங்கள், இந்த கிளவி அங்கே தான் இருக்குது. ஸோ ஓகே, இந்த கிளவி அங்கேயே நின்றுச்சு. நம்ம இந்த சைடு வழியாக போயிடலாம். போயிட்டு இந்த சைடு வந்து இங்கே வச்சுருவோம். ஃபோட்டோ பீஸை வச்சாச்சு. செகண்ட் பிக்சர் கிளவி கிளவி அங்கே தான் கைஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த செகண்ட் பிக்சரே நம்ம எடுத்துருவோம். இந்த பிக்சரை பார்ப்போம். இந்த பாருங்கள், ஓனாய் பக்கத்தில் எக்ஸு, அந்த பொண்ணுக்கு மேலே சர்க்கிள், அந்த பாட்டி கையில் ஸ்கொயரு. அப்போ நம்மளுக்கு பாஸ்வேர்டு என்ன? XO ஸ்கொயர். இதுதான் நம்ம பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டை கரெக்டாக ஒரு பூட்டு இருக்கும். அந்த பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ப்ளூ கீ அப்படிங்கிற கீ இருக்குது. இங்கே தானே இருந்துச்சு, நம்ம தோண்டி எடுத்து பார்த்தோமே, அந்த கீ தான். ஸோ இந்த ப்ளூ கீ எடுத்துகிட்டு அங்கே மேலே ஒரு பீரோல் இருந்துச்சு தெரியுமா, அதில் ப்ளூ பேட்லாக்னு போட்டிருந்துச்சு. ஸோ அந்த ப்ளூ பேட்லாக் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு பூட்டு மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம போட்ட இதை எடுக்கணும். ஸோ நம்ம பார்த்தோம் தெரியுமா அந்த பாஸ்வேர்டு, X, நெக்ஸ்ட்டு O, இப்படி சுற்றணும். ஃபஸ்ட் டைம் இப்படி, அடுத்த டைம் இப்படி, XO, அடுத்து ஸ்கொயர். ஓகே நம்ம கரெக்டாக பாஸ்வேர்ட் போட்டுட்டோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட எஸ்கேப் முடிஞ்ச மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு ரெட் கீ கிடச்சிருக்கு. ஸோ ஓகே கைஸ், இப்போ இந்த ரெட் கீ எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த பக்கெட் எடுத்துகிட்டு போய் ஒரு ரூம்குள்ளே போடணும் தெரியுமா, அந்த ரூம்குள்ளே போடணும். ஸோ இந்த கிளவி வேறு பார்த்துருச்சு கைஸ். அப்புறம் வந்து அப்படியே நம்ம மெதுவாக போய் இந்த உள்ளே பூந்துருவோம். இந்த கிளவி இதுக்குள்ளே வராதுன்னு நினைக்கிறேன், இதுக்குள்ளே குனிஞ்சு வர முடியாது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னா, இந்த ரெட் கீ இங்கே போட்டுட்டு இந்த கிளவி வருதான்னு பார்த்தேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இந்த பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட் எடுத்துகிட்டு போய் இந்த ஒரு ஹூக்கில் மேலே மாட்டிடுவோம். மாட்டிட்டு இங்கே பாருங்கள், ஒரு கல் இருக்கா, அது ஃபுல்லாக இருக்குது. இந்த கல்லை அந்த ஓட்டையை மறைச்சிருச்சு. அப்புறம் வந்து இந்த கல்லை தூக்கி இந்த இதில் போட்டால் லைட்டாக லிஃப்ட் ஆகுது பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்து இந்த இங்கே வெளியே இன்னொரு கல் இருக்கும். ஸோ இந்த கல்லை தூக்குனா வேற இவன் ரொம்ப மெதுவாக போவான். ஓகே கைஸ், இப்படி மெதுவாக போய் அந்த பக்கெட்குள்ளே போட்டுருவோம். ஓகே கைஸ், நம்ம வச்சுட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக அந்த கல்லை தூக்கி வச்சு பார்த்தீங்களா மேலே. ஓகே, இப்போ இந்த ரெட் கீ எடுத்துருவோம். ரெட் கீ எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக தூக்கி வச்சு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து இப்போ உள்ளே ஒரு பிளேஸ் போது இறங்கி போனீங்க அப்படின்னா ஏதோ பாருங்கள் எவ்வளோ இந்த அண்டர் கிரவுண்டில் எவ்வளோ பெரிய சுரங்கப்பாதை வச்சுருக்க பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு பூட்டு, இந்த பூட்டை எடுத்துருவோம். அடுத்து இதான் ஹுட், இது எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து அந்த கோடு போட்டு ஓப்பன் பண்ணுவோமே அந்த இடம் தானே, இது எலும்பு கூட இருந்துச்சு அந்த இடம் மாதிரி தான் இருக்குது. ஸோ கைஸ், இது என்னதுன்னா, இதுதான் நம்மளோட செகண்ட் சீடு. அந்த வேர்ல்டு வந்து 2 சீடால் 5 சீட்ஸால் மேடாயிருக்குன்னு சொன்னாங்கல்ல, இதில் வந்து செகண்ட் சீடு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ யாராருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோ எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து ஒரு ஸ்டோரி இருக்குது.
இந்த டிம்மி ஓடி போய் இந்த ஹுட் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்த உடனே இந்த பொண்ணு சொல்கிறா, அந்த இதை ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டியா, ஏன்னா ஆச்சரியமாக இருக்குது எப்படி சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே இந்த பையன் சொல்கிறான், இது அவ்வளோ கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லையே எப்படி சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே அங்கே உள்ள ஒரு உல்ஃப் இருக்கும், நெக்ஸ்ட் அந்த விச்சோட பேத்தி இருக்கும், அதெல்லாம் உனக்கு ஒன்றுமே பண்ணலையான்னு கேட்ட உடனே உல்ஃபா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அடுத்த பாட்டுக்கான சஸ்பென்ஸ் இப்பயே வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து அப்புறம் இந்த பொண்ணு இருக்கால கிரீட்டல், அடுத்து சரி அங்கே தான் ஒரு தேர்டு சீடு இருக்குது, அங்கே வந்து கார்பெண்டரும் அவங்க மகனும் இருக்காங்க. ஸோ அடுத்த பாட்டுக்கான சஸ்பென்ஸ் கைஸ் இது வந்து விச் க்ரை சீரீஸை ஜவும் மாதிரி இழுத்துகிட்டே போகிறாங்க கைஸ். ஓகே பார்ட் 5 வரைக்கும் வரும். அப்புறம் வந்து எனக்கு இந்த கேம் வந்து பார்ட் 1 விட பார்ட் 2 ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக இந்த ஸ்டோரி ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஸோ ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாங்கிறதுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.